ஹலோ மக்களே, இந்த பதிவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம வீட்டில் புதுசாக கல்யாணம் ஆக போகிற பையன் இருப்பான் இல்லையா, அந்த பையனுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் தான். அஸ் அ உமனாக இருந்து நான் பர்சனலாக என்னோடய இதில் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். ஒரு பையன் ஒரு ஒய்ஃப் கிட்டே என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, எங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஒய்ஃப் ஒரு பையன்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்க அம்மா விட நான் தான் என் ஹஸ்பண்டுக்கு பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இதுதான் 2 பேரோட எக்ஸ்பெக்டேஷன். ஒரு வேளை பையனாக இருந்தால் இதை தவிர வேறு வழி இல்லை. இது காமெடிக்காகவும் இல்லை. ஒரு வேளை அம்மாவாக இருந்தால் அம்மா காலில் விழுந்துருங்க, எனக்கு நீங்கள் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி அம்மா காலில் விழுந்துருங்க. ஒரு வேளை பொண்டாட்டியாக இருந்தால் பொண்டாட்டி காலில் விழுறதும் தப்பே கிடையாது. அம்மா நீ தாம்மா எனக்கு முக்கியம்னு சொல்லி பொண்டாட்டி காலில் விழுந்துருங்க. ஒரு வேளை 2 பேர்கிட்டையும் மாட்டிட்டிங்கன்னா சுச்சுவேஷன் வேறு ஏதாவது ஃபோன் பேசுகிற மாதிரி எஸ்கேப் ஆகிடுங்க. ஏன்னா இவங்க 2 பேர்கிட்ட இருந்துமே தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதேமாரி 2 பேருமே ரொம்ப 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 முக்கியமான உறவு. ஸோ 2 பேரையுமே விட்டு கொடுக்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவு இது ஹேண்டில் பண்ணிவிடுங்க. இதே ஒரு பொண்ணாக இருந்தால், பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா எல்லா உறவுகளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் வேணும். பொண்ணுங்களுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் வேணும். அதனால் அந்த டைம் ஒரு 2 to 3 இயர்ஸாவது ஆகும் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு. ஸோ அந்த 2 to 3 இயர்ஸ் இந்த புது பொண்ணுங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிச்சா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். பாய்.